ஓம் சக்தி மங்கள பிரத்யா தேவி ஆலயத்தில் கணபதி ஹோமம் இன்னைக்கு 47 நாள் பூஜை செஞ்சுட்ருக்குறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 48வது நாள் வந்து விநாயகருக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்து அம்மாவிற்கு தை வெள்ளி திருவிளக்கு வழிபாடு வந்து செஞ்ச அம்மா உத்தரவு கொடுக்குறாங்க. நாளைக்கு தை வெள்ளி திருவிளக்கு வழிபாடு கணபதி ஹோமம், அது மட்டும் இல்லாமல் அருகம்பல்லாலையும் கொல்லுக்கட்டையாலையுமே 108 கொல்லுக்கட்டை செய்து ஹோமங்கள் செய்ய இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கின்ற பூஜை இறைவனுக்கு போய் சேரணும், இறைவனோட அருள் நமக்கு பெறணும். வருகின்ற பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு மட்டும் இல்லாத இறைவனை வழிபடுறதுக்கு முதல்ல வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை தேடி இறைவனை தேடி வரதில்லை. அருள்வாக்கு சொல்கிறீங்களா, அருள்வாக்கு கேட்குறோம், எனக்கு தேவையான மட்டும் கேட்டுக்கிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆலய வழிபாடு தான். இறைவனை வந்து நம்ம பணிஞ்சு துதித்து அம்மாவுடைய நல்லா வேண்டிட்டு பகவான் ஒரு விளக்கு போட்டோமா, ஒரு தீபத்தை ஏற்றலாம், ஒரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து ஒரு தீபம் ஏற்றலாம், ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு அம்மாட்ட வேண்டி எனக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க அந்த காலத்துலாம். இப்போ பார்த்திங்கன்னா கால நேரங்கள் வந்து எல்லாம் வேலை நம்ம ஓடிட்டுருக்குறோம். தொலை தூரமாக இருக்கிறோம், வரத்துக்கு நேரம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஃபோன்லேயே அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஃபோன் மூலியமாகவே அருள்வாக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாயிடுது. ஏன் அப்படின்னா ரொம்ப தொலைவாக இருக்கிறோம், வரத்துக்கு நேரம் இல்லை, எல்லாம் வேலை நாட்களாக போச்சு, லீவு தரல, இப்படி பல பிரச்சனைகள். அதனால் இன்றைக்கி ஃபோன் மூலிமா வாக்குற அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் வந்துடுச்சு, விஞ்ஞானங்கள் வளருது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஏறி 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு ஏறி நம்ம அருள்வாக்கு கேட்கணுன்னா ஒரு ஊருக்கு போவோம், சிரமப்பட்டு போவோம். ஒரு சாமியை கும்பிட்டு வரலாம், தரிசனம் பார்த்துட்டு வரலாம், அம்மாட்ட அருள்வாக்கு கேட்கலாங்கிறதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து சரி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம், அதுக்கு கூட சரி. ரொம்ப தொலைவில் இருக்கும்போது தான் பாவம், நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள் அங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் வரணும், பெங்களூரா மெட்ராஸா இல்லை திருப்பூரா கோயம்புத்தூரா, உங்களால் சிரமம் கொஞ்சம் முடியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும் கூட நேரில் வர்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் மூலியமாக சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அப்படி காலம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து சொல்கிறது தான் கடமைப்பட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் ஆலயத்திலிருந்து தெய்வத்தால் சொல்கிறதுக்கு தான் நான் கடமை இருக்குது, சொல்கிறதுக்கு தான் அம்மாங்களை வந்து உண்டாயிருக்கிறாங்க. அருள்வாக்கு தானாக வர்றது தான் வழிய சொல்லுவாங்க. சாமி வந்து வேணு ஆடுறது, உடம்பு தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி, வேணு ஆடுறாங்க, வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேலி கிண்டல் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே கேலி கிண்டல் இருக்குது, ஆன்மீகத்தில் மட்டும் கேலி கிண்டல் மட்டும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே தான் கேலி கிண்டலாக இருக்குது. ஆன்மீகமாக கேலி கிண்டலாக இருக்குது, கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி எல்லா விஷயங்களுமே கேலி கிண்டலாக தான் போயிட்டுருக்குது. ஏன்னா உலகமே இன்றைக்கி பணம், காசு, ஆடம்பரம் அதான் விரும்புகிறாங்க. அப்போ இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா உண்மைக்கு வந்து என்றைக்குமே வந்து விலைப்பாக சொல்லுவாங்க. பொய், ஆடம்பரம் நிறையா பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே எதுவும் பேச மாட்டாங்க, வாய மூடிட்டு கம்முன்னு இருப்பாங்க. அதே ஏதாவது வந்து இல்லாதவன் சொல்லுவாங்கள்ல, ஊருக்கு கிடக்கு பிள்ளையாருன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா ஒட்டு சொல்கிறதுக்குள்ளே இருப்பாங்க. விஐபிகிட்டலாம் போய் குற்றம் சொல்ல முடியாது, பெரிய பெரிய ஆளுநர்லாம் போய் குற்றம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி காலம் இப்போ இருக்குது. ஏன்னா அவங்க வந்து செய்கிறதாங்க நல்லதே நினைப்பாங்க. இல்லாத வந்து ஏழைகள் ஒரு கோயிலை கட்டி, ஒரு கோயிலில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத்தை வழிபாடுகள் யாரையுமோ பொய் சொல்லியோ இல்லை நம்ம வந்து வேறு குடும்பத்தை நம்ம வந்து அழிச்சோ நம்ம வாங்கறதில்லை. பிரியப்பட்டு அம்மாக்கிட்ட வந்து வேண்டுறாங்க, அம்மாக்கிட்ட வந்து வேண்டுறாங்க, நடக்குது. நடக்கிறதால இந்தாங்க செங்கல், இந்த மணல், இந்த காணிக்க அப்படின்னு சொல்லி வந்து வேண்டுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் போய் கொடுக்குற காசு திருப்பி வர போகுதா? நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் லட்சமாக கொண்டு போய் செலவு பண்ணுறீங்க, குழந்தை வயதுக்கு செலவு பண்ணுறீங்க, உடம்பு செலவுன்னு செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க.
திருப்பி கேட்டால் வருமா? ஆனால் ஆலயம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போனோம், 1000 செலவு பண்ணுறோம், 5000 செலவு பண்ணுறோம், 10,000 செலவு பண்ணுறோம், காசை கோயிலுக்கு செலவு பண்ணணும், சாமி எங்களுக்கு ஒன்றுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி யாரையும் வந்து வற்புறுத்தலை. நான் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில் எப்படியும் எனக்கு தெரியாது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் வற்புறுத்ததே கிடையாது. யார்கிட்ட காசு கேட்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானங்கிறது வந்து இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா அன்னாந்து கூட நான் யார்ட்டும் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம உழைப்புகள் இருக்குது. இன்றைக்கி நான் அல்வாக்கு சொல்கிறேன்னா குறுக்காணிக்கு அதை வாங்கி நான் விளக்கேற்றுறேன். அம்பாளுக்கு தீபத்தேற்று அந்த வார்த்தைகள் பேச்சு திறமைகள் இப்போ ஜோசியம் பார்க்குறாங்கன்னா அவங்க கணக்கு வாங்க ஜோசியம் பார்க்க முடியாது. ஏன்னா குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாமே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ரூம் போட்டு அதுக்கு வாழை கொடுக்கணும், ரூமுக்கு வாழை தரணும் ஜோசியம் பார்க்குறவங்க. இன்றைக்கி ஆலயம் இருக்குதுன்னா அந்த ஆலயத்தை நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா தீபங்கள் எரியணும், விளக்கு எரியணும், மற்ற அம்பாளுக்கு பூவுகள் வாங்கணும், அபிஷேகம் போட்டு பால் வாங்கணும். அப்படிங்கும்போது நான் யாரையும் எதிர்பார்க்காத இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொல்கிற அருள்வாக்கு அந்த அருள்வாக்கு உண்மையாக இருக்கணும், சொல்கிறது பழிக்கணும், அதே மாதிரி வந்து நடக்கணும், நடக்குது. அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு வந்து அம்மா இந்தாங்க என் வந்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் சொன்னால் வாக்கு எனக்கு பழிக்குது, சொன்னது நடக்குது. 20 வருஷமாக நாங்கள் வரோம், 15 வருஷமாக வரோம், நீங்கள் எனக்கு கேட்டால் திருப்தியாக இருக்குது, இங்கே நீங்கள் சொல்கிறது கணக்குகள் நடக்குது, நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. கெட்டது வருதுன்னு சொன்னால் உஷாராக இருந்துக்குன்னு சொல்லுவேன். கெட்டது வருது, ஒரு மழை வருது, புயல் அடிக்குது, பூகம்பம் வருது அப்படின்னா எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. தண்ணி வருது பார்த்து கொஞ்சம் உள்ளே வராமல் பார்த்துக்குங்க, வீட்டுக்குள்ளே வராத பாதுகாப்பாக இருந்துக்குன்னு தான் சொல்லுவான் அம்பா. அப்போ நம்ம பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. அது சொல்கிறது தான் ஒரு குருவாக இருந்து. இப்படி ஒரு இப்போ ஸ்கூலில் வந்து வாத்தியார் இருக்கார், பள்ளியில் வாத்தியார் இருந்து என்ன பண்ணுறாரு, பிள்ளைங்கள படிக்க வச்சு டாக்டராகவோ வக்கீலாவோ இன்ஜினியராக ஆக்கிறதுக்கான திறமையை படுத்துகிறாங்க. அதனால் வாத்தியார் திட்டுறாரு, கோவப்படுறாரு அப்படின்னா யாருக்காக கோவப்படுறாரு? நீங்கள் படித்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறின்னு சொல்லி தானே ஒரு ஆசிரியர் வந்து உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பின்னால் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. அதேமாதிரி நாங்கள் ஆணிட்டு விட்டோம்னா இன்றைக்கி வராங்கன்னா எல்லாருமே நான் சொல்லுவது விஷயம் இல்லை, எல்லாத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. நான் இன்றைக்கி இருக்கிறேன்னா நீங்கள் அல்வாக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனை வருதுப்பா, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஒரு தீபத்தை போடுங்க, பெரிய அளவுக்கு அங்கே செலவெல்லாம் வைக்கிறதில்ல. ஒரு கோயிலில் போய் விளக்கு போடுங்க, ஒரு பூஜை பண்ணுங்கள், ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்கள், இறைவனுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுங்கள், சிவனை வழிபடுங்க. அவங்கவுங்களுக்கு நேர காலத்துக்கு எப்படி இருக்கிற தெய்வத்தையும் வழிபடணும்னு சொல்லி நாங்கள் அமைச்சிக்கிறோம். அதுவும் இல்லாத இங்கே வந்தாலே பிரச்சனைகள் தீருது. அம்மா இடத்துக்கு வந்தாவே தீருது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நரம்பு கோளாறு சும்மா பைத்தியமாகுது, மெண்டலாகுறதெல்லாம் சும்மா, பேபிலாம் சும்மான்னு சொல்கிறீங்க. இதே எவ்வளோ கொண்டு போய் ஆசிரியர் கொண்டாலும் போனாலும் நம்ம மருத்துவத்தில் நரம்பு தளர்ச்சி இந்த மாத்திரை விழுங்கு, மனக்குழப்பம் இந்த தூங்குன்னு சொல்லி மாத்திரை கொடுத்துட்றாங்க, சாப்பிட்றாங்க, நல்லாவே ஆகுறதில்ல. அதுங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி வீட்டில் அப்பா அம்மாவை கூட பிறந்தவங்களாம் அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணுதுங்க, அடிக்குதுங்க, கில்லுதுங்க, சாப்பிட மாட்டேதுங்க, தூங்க மாட்டேதுங்க. 3 மாதம் ஆச்சுமா தூங்கி, சாப்பிட்டு 3 மாதம் ஆச்சுமா, நாங்கள் வற்புறுத்தி ஊட்டுறோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு, இல்லை பெரியவங்களுக்காக கூட சரி, பேப்பிடிச்சவங்களுக்கு வற்புறுத்தி ஊட்டுறோம், அடிக்குதுங்க, கூறுதுங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இங்கே வந்தால் ஏன் நிவர்த்தி ஆகுது? இங்கே வந்தால் நிவர்த்தி ஆகிடுது, நல்லா போயிடுறாங்க, நல்லா போய் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, கணவனி ஒன்றாகிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி, தீ இருந்தால் நல்லது இருக்குது, இருள் இருந்தால் பகல் இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து தெய்வ சக்தி இருந்தால் தீ சக்தி இருக்குது. அதை அழிக்கத்தான் பிரச்சனையாக தெய்வ வழிபாடு. அதனால தான் ஆடத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது. இன்றைக்கி வாக்கு கேட்குறவங்களே பார்த்திங்கன்னா நேரில் வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நேரில் வாக்கு வந்து விரிவாக்கமாக நம்ம சொல்லலாம், விரிவாக்கமாக கேட்கலாம். அதேமாதிரி அம்மாவோட தரிசனமும் பட்டாலே அதை வழிபட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகலாம், எழுந்து வந்துடுவோம், ஒரு பூ தருவோம், அப்போ எங்கள் அம்மாவோடைய தீர்த்தங்கள் தருவோம். அப்போ அதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைக்கல என்ன ஆகுது, அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தீரும். அம்மாவோட கனி கொண்டு போய் வச்சாலே கஷ்டங்கள் தீரும். நினச்ச காரியம் சுத்தியாகிறதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது. இப்போ ஃபோனில் சொல்லாதே இருக்கிறேன், ஃபோனில் நிறைய பேருக்கு வாக்கு சொல்கிறேன், நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபோனில் வாக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு முறை நேரில் அம்மாவை வந்து தரிசனம் பண்ணுங்க, அந்த அம்மாவோட அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அருள்வாக்கும் நான் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. அம்மாவை வந்து வழிபட்டுட்டு அம்மாவோட பிரசாதத்தை வாங்கிட்டு போங்க, ஒரு குங்குமம் வாங்கிட்டு போங்க, விபூதி வாங்கிட்டு போங்க. இந்த இடத்துல வந்து அம்மாவோட அருள் வந்து நீங்கள் மிதிச்சாலே போதும், அம்மாவோட அருள் உங்களுக்கு கிட்டும். ஓம் சக்தி.